ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் வீடியோ. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள்லாம் சில ரீல்ஸ் போட்டாங்க. முத்துமாரி ஒரு 10 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா, மகா ஒரு 10 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா. இதில் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. அப்படியே சரின்னு சொல்லிவிட்டு இவங்க ரீல்ஸ் போட்டு முடித்தோடனே இன்னும் நம்ம ப்ரேயர் நடக்குதுங்கிறதுனால உள்ளே தாயை போண்டி சிறுமலை தாயை போய் பார்க்கல இல்லையா, அதனால சரி அதையும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரீல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ப்ரேயர் முடிஞ்சோடனே அப்படியே ஆளுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் போயிடலாம். நாங்கள் கொஞ்சம் அப்படியே இந்த இயற்கையெல்லாம் சுற்றி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நானும் வரலைங்க. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா சுற்றி ஏதோ ஒரு சுற்றி காடு நடுவில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த கோயில் அப்படி தான் இருக்கும், சுற்றி காடாக தான் இருக்கும், நடுவில் தான் கோயில் இருக்கும். பாருங்கள், எல்லாருமே போயிட்டாங்க. சரி, ஓகே, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாக போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக போய் நாங்கள் போய் சாமி கும்பிட போயிட்டோம். நான் போய் பார்த்தீங்கன்னா எப்போயுமே மெடிடேஷன் பண்ணுவேன்னு சொன்னேன்லே, அதனால் சரின்னு சொல்லிட்டு போய் அம்மா சன்னதியில் போய் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ வண்டிங்க அவங்க அம்மா இருங்க நானும் வர்றேன்னு சொல்லி சொன்னாங்க. இருங்க வண்டிங்க அங்கிட்டு போயிருக்கா வரட்டும்னு சொன்னாங்க. நீங்கள் வந்தோடனே நீங்கள் சாமியை கும்பிட்டு வந்துடுவீங்க, நான் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுவேன், அதனால் லேட் ஆகும், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு நம்ம எந்திரிச்சு அங்கே சிறுமலை மாதா உள்ளே போயாச்சு. இதுதான் மெயின் மாதாவேவும். இங்கே தான் இந்த ஹாலில் தான் ப்ரேயர் நடக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் இங்கே தான் நடக்கும். அங்கே தான் நம்மளும் உட்காந்து சாப்பிட்டோம். சரின்னு சொல்லிட்டு உள்ளே மாதாக்குள்ளே போய் சாமி கொண்டு போயாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் மே மாதம் திருவிழா நல்லா நடக்கும். அப்போ சப்போஸ் நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ஆளுங்க உட்காரதுக்கே இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்தளவுக்கு ஃபேமஸான கோயில். சரின்னு சொல்லிட்டு நம்ம மாதா கோயிலுக்குள்ளே போய் உள்ளே போய் இதுதான் இந்த மாதா தான் மெயினான இது. மாதாவின் சன்னதி மனதிற்கு நிம்மதி, இந்த வார்த்தையே நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். நான் போய் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை காணிக்கையாக போட்டுட்டு அப்புறம் ஏன்னா கேண்டில் நம்ம அங்கேயே கொளுத்தி வச்சிட்டோம் இல்லையா, அப்படியே மாதாவை மனசார வேண்டிட்டு ஊர் உலகத்தில் அனாதைங்கிற ஒரு இதே இருக்கக்கூடாது. சாப்பாட்டு கூட ஒரு வேளை பசி எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா, பசியால் யாரும் துடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசார தாயை வேண்டிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இயேசுவின் இருதயம்னு போட்டு ஒரு கோயில் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. சரி, அப்படி இதை இங்கே முத்துமாரி என்னென்னு ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுக்க சொல்லிவிட்டு நிறைய வசனங்கள்லாம் போட்டிருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ வசனங்கள் போட்டிருக்காங்கன்னு, அதை படிக்கிறதே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த இதுக்கு போனோம். அங்கேயும் போய் அங்கே போய் பார்த்து சாமியும் கும்பிட்டுட்டு இது முன்னாடி இருக்கிற ஒரு சிலை செபஸ்தியார்னு சொல்லுவாங்க இவரை. அப்போது அங்கே உள்ளே போய் அந்த இயேசுவின் இருதயம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அங்கேயும் போய் நம்ம கொஞ்ச நேரம் மொட்டிங்கால் போட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கார் வேறு ரொம்ப டைம் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே நம்ம அங்கேருந்து திருப்பி நடந்து பஸ் ஏறணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட கோயிலுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் ஒரு 3/4 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். திருப்பி இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் நல்லா நிறைய எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம பஸ் ஏறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இது கூடால பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தண்ணி தாகம் எடுத்துருச்சு. ஆனால் நல்ல வேளை அங்கே தண்ணி இருந்தது. பாட்டில் எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.